என் உயிர் தமிழர்களுக்கும் அரசியற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்க தமிழ்ச்சாதி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய காணொளி என்னன்னா, ஒரு மாற்று அரசியலை கேள்வி கேட்டு, அடக்குமுறையெல்லாம் ஏவி விடாத அரசை கேள்வி கேட்டு, எல்லாத்தையும் செய்யக்கூடிய அரசியலை கேள்வி கேட்டு, அவங்கள பற்றியே விமர்சிக்க கூடாது, ஆனால் விமர்சிச்சா எனக்கு பூஸ்ட்னு சொன்ன அரசை கேள்வி கேட்டு இந்த காணொளி இருக்க போகுது. அப்படிப்பட்ட அரசு எதுனா 108 இடங்களை வென்று கூட்டணி கட்சிகளோட எதை தீய சக்தின்னு சொல்லிச்சோ அந்த கட்சியுடைய கூட்டணி வந்து ஜெயித்து இன்று 1 மாத கால ஆட்சி 1.5 மாத கால ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற மானங்கட்ட தாவேக அரசு தான் நம்ம கேள்வி கேட்கணும். மானங்கட்ட அரசுன்னு சொன்னா கூட இங்க கைது ஆகிடுமோ போல. அதனால இனி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தான் சொல்லி ஆகணும். அதுக்கு அந்த பொறுப்புக்கான மரியாதையெல்லாம் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் தான் நம்ம இன்ன வரைக்கும் சொல்றோம், இல்லை அண்ணன் விஜய் தான் சொல்றோம். எந்த ஒரு இடத்துலையும் நம்ம தவறான கருத்தை இந்த அரசியற்றத்தில் வச்சதில்லை. இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு போலி செய்தியை வச்சும் பேசுனது கிடையாது. இன்றைய காணொலி எப்படி இருக்க போகுதுன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகியான அண்ணன் ஹுசைன் அவர்களை நேற்று கைது செய்ததாக ஒரு நியூஸ் வந்துச்சு. உண்மை செய்தி தான். அதோடைய முழுமையான விளக்கத்தை பற்றி இந்த காணொலியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அரசியற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப்னு பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இந்த களத்தில் என்னை ஓட வைக்கணும்னா நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் தான் என்னை வலிமைப்படுத்தி இந்த களத்தில் அழைத்து செல்லும். இன்னும் என்னை வீரியமாக இந்த களத்தில் அழைத்து செல்ல சப்ஸ்கிரைப், லைக்லாம் பண்ணி இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த களத்தில் இன்னும் மெருகேறி இந்த அறச்சற்றத்தில் அநீதிகளுக்கு எதிராக குரல் ஒலிக்க முடியும். இப்போ நான் மேட்ருக்கு வரேன். நாம் தமிழர் கட்சியுடைய மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் ஹுசைன் அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டதாக செய்தி வந்துச்சு, எல்லாரும் அறியும். என்ன வழக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஆண்டு இட்ட பதிவு, ஆகஸ்ட்ல இட்ட பதிவுக்கு ஒரு முதல்வர் விஜய் அவர்கள் அன்று தாவேகா தலைவராக இந்த விஜய் அவர்களை விமர்சிச்சிருக்காரு, அவர் பேருக்கு அவமதிப்பு செய்திருக்காரு, அவர் பேர் அவதூறாக பயன்படுத்தப்பட்டிருக்க அவதூறு பதிவாக இருக்கு அப்படின்னு ஹுசைன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார். அதன் பின்ன விசாரணைக்கு பின் பிணையில் ஹுசைன் விடுவிக்கப்பட்டிருக்கார். எப்போ வேணாலும் மீண்டும் கைது செய்யப்படுவார். இது எல்லோரும் அவருடைய முழு விளக்க காணொலியை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை அன்று தாவேகா தலைவராக இருந்த விஜய் அவர்களை விமர்சித்ததுக்காக தான் கைதா, அல்லது அவதூறு பரப்பியதுக்காக கைதாங்கிற கேள்வி தான். சரி, ஓகே, அவதூறு பரப்பியதற்காக கைது அப்படின்னா, கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இட்ட பதிவுக்காக கைது அப்படின்னா, முதல்ல கைது செய்ய வேண்டியது தாவேகாவுடைய தொண்டர்களை பாதி பேரை தான். அதாவது முதல்ல கைது செய்ய வேண்டியது தாவேகா தொண்டர்கள் தான். ஏன் அப்படின்னா, தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மீது என்று தாவேகா கட்சி தொடங்கி நம்ம தொடர்ந்து வரவேற்றோம் வாங்க அப்படின்னு. அப்பொழுது இந்த மாறுபாடு விக்கிரவாண்டி முதல் மாநாட்டுக்கு பிறகு கொள்கை தலைவர் அறிவிச்சாரு, பெரியார் அறிவிச்சதுக்கு பிறகு ஒரு கொள்கை எதிரியாளர் தொடர்ந்து நம்ம விமர்சித்தோம். அதே போல் கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த உயிரிழந்த குடும்பத்தை பார்க்காம திருச்சி ஏர்போர்ட்டில் ஓடி போனார் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அன்று தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் ஓடி போனதை நான் இன்னும் என் மேலே பழி போடுறாங்க, திமுக செய்த சதி தான் அப்படிங்கிற, அதாவது இன்னும் தமிழ்நாடு முதலமைச்சர் பழி போடுற மனப்பான்மையில தான் இருக்காருன்னு போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் பார்த்துருந்தேங்க கூட தெரியும். கரூரில் 41 பேர் இறந்த போது ஓடி போனார் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய். இதை ஒப்பு கொண்டு தான் ஆகணும். இது அவதூறு அப்படின்னு எனக்கு கைது செய்வீங்க அப்படின்னா மகிழ்ச்சி. அடக்குமுறையை ஏவி விடுவது என்பது எங்களுக்கு புதிதில்லை. திமுக ஆட்சியில் இருந்த போதும் முதல்ல நாம் தமிழர் கட்சியை தான் அடித்து நொறுக்கி யாரெல்லாம் பெரியாளை வந்துக்கிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் முடக்க பார்த்துச்சு, கொலை செய்ய வரைக்கும் பார்த்துச்சு. அது எல்லோரும் அறியும். அதே போல தான் அதிமுக. அதுக்கெல்லாம் சாட்சி, அதுக்கெல்லாம் மாற்றுன்னு வந்த இவர் தான் பேச்சுரிமையை பறிக்கிறார். ஒருவர் மீது அப்பட்டமான வழக்கு, அண்ணன் ஹுசைன் மீது அப்பட்டமான வழக்குகளை போட்டு அவர் அவதூறு பரப்பிட்டாரு அப்படின்னு மட்டும் இல்லாமல் அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகளை போட்டு பதிவு செய்து இன்று அரெஸ்ட் பண்ணியிருக்கதாக தகவல் வந்துச்சு. பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கார். எப்போ வேணால் கைது செய்யப்படுவார் அப்படின்னு. நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஏன் தாவேகா தொண்டர்களை கைது செய்யலைங்கிறார். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மீது, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மீது, சாட்டை வலையொலியை நடத்தக்கூடிய சாட்டை துரைமுருகன் மீது, அண்ணன் இடும்பாவனம் கார்த்திக் மீது, ஏன் இளம் பேச்சாளராக இந்த களத்தில் ஓடக்கூடிய இளம் பேச்சாளர்கள் மீது, எங்களை போன்று வலையொலிகளை நடத்தக்கூடிய தமிழ் தேசிய ஊடகவியாளர்கள் மீது தனிப்பட்ட குடும்பத்தை பற்றியும் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் இந்த களத்தில்
தொடர்ந்து ஆன்லைனில் எங்களுக்கு பேசி கொண்டு தான் இருக்காங்க, எங்களை பற்றி அவதூற பரப்பி கொண்டு தான் இருக்காங்க. அதையும் தாண்டி சில நேரங்களில் கொலை மிரட்டலும் விடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இவ்வளவு தவறுகளையும், இவ்வளவு கொலை மிரட்டல்களையும், இவ்வளவு தனி மனித தாக்குதலையும் செய்யக்கூடிய தாவேக்காவினரை தமிழ்நாடு முதல்வர் தலைமையிலான அரசு சைபர் கிரைம் கைது செய்யலை. ஆனால் தமிழர் கட்சி எதிர்த்து நின்று எதிர்கட்சியாக நின்று கேள்வி கேட்குது. அவர்களை கைது செய்து அடக்குமுறையை ஏவி விட்டு அவர்களை ஒரேடியாக முடிச்சு விட பார்க்குது. இப்போ ஹுசைனை கைது செய்தால் தொடர்ந்து இப்போ பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கார், எப்போ வேணால் கைது செய்யப்படுவார். அதனால் அவர் பயந்து முடங்கி விடுவார், முடக்கப்பட்டுருவார், அடக்கப்பட்டுருவார்னு நினைத்து கொண்டு ஒரு தப்பான வேலையை பார்த்து விட்டுருக்கு. ஒருவனை அடக்க பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் மீண்டு எழுந்து வருவான். அது யாராக இருக்கும்னா நாம் தமிழர் கட்சி பையனாக மட்டும்தான் இருக்கும். நாம் தமிழர் கட்சி நீங்கள் எத்தனை அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் எத்தனை கைதும் பண்ணாலும் இன்னும் வீரியமாக இந்த களத்தில் களமாடுமே தவிர, வழக்கு போட்டிங்க, ஐயோ கொலை மிரட்டலா, கொலை பண்ண போறீங்க அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் பயந்து சமரசம் என்பதே செய்ய முடியாது. ஏன்னா செய்கிற கட்சியும் இதல்ல, செய்கிற தலைவனையும் நாங்கள் ஏற்கல. திமுக ஆட்சியிலையும் பார்த்தால்தான், அதிமுக ஆட்சியிலையும் பார்த்தால்தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க. இதே தான் தாவே காட்சியிலையும் பார்க்க போகிறாங்க. இனி வர காலங்களில் இது இன்னும் அதிகமாக கூட அமையும். ஆனால் தவறான போக்கில் இது போகுதுன்னா இது பெரிய போராட்டமாக கூட முடியும். தாவேக அரசுக்கு இது எதிர்வினையாக தான் போய் முடியும். இந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சியாக நின்று கேள்வி கேட்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக கேள்வி கேட்போம். ஒன்றே ஒன்று தான், உசைனை சும்மா கிடந்த புலியை இறப்பி விட்ட மாதிரி அவர் பாட்டுக்கு செவனேன்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தார். அவரை கைது செய்து முழு அரசியல்வாதியாக மாற்றிருக்கு. இனி உசைன் இன்னும் வீரியமாக களமாடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை எதுவுமே இந்த நாம் தமிழர் கட்சியை அழித்து விட முடியாது. நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறவங்களையும் நிறுத்தி விட முடியாது. அண்ணன் உசைன் மீது பதியப்பட்ட வழக்குங்கிறது அவதூறு வழக்கு. அதாவது ஒரு பதிவுக்காக ஆகஸ்ட் மாதம் இட்ட பதிவுக்காக தான் அவதூறு வழக்கு. அப்படி நீங்கள் அவர் மீது இட்ட வழக்கை யார் மேலே போகணுன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அக்கா தாரிகா சல்மான் மீது அவதூறு பரப்பி அவர்களை வாயில் திறக்க முடியாத அளவுக்கு பேசிய, வாயில் சொல்ல முடியாத வார்த்தைகளை பயன்படுத்திய தாவேகா தொண்டரான ஒருவரை தான் நீங்கள் கைது செய்யணும். அந்தளவுக்கு கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தியும் கொலை மிரட்டல்களையும் தாவேகா தொண்டர்கள் விட்டுருக்காங்க. முதல்ல கைது செய்ய வேண்டிய ஆளுகளுக்கு தான். நம்ம கேள்வி தான் கேட்குறோம். நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சியான என்ன கேள்வி கேட்குது? என்ன கேள்வி கேட்குது? விவசாயி கடன் எங்க? விவசாயி கடன் தேர்தல் அறிக்கையில் எப்படி கொடுத்தீங்க? இங்கே கழுபடி செய்யலை. இதை கேள்வி கேட்குறோம். தேர்தல் அறிக்கையில் சொன்ன சிங்கப்பெண் அதிரடிப்படை இப்படி பல்ல பிடிங்க பாம்பாட்டம் இருக்குது. அதை நம்ம கேள்வி கேட்குறோம். பெண்கள் பாதுகாப்பு இங்கே சட்ட ஒழுங்கு சந்தேகம் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு இல்லை. 10 வயது 12 வயது பாலியல் வன்கொடுமை சிறுமிகளுக்கு நடக்குது. கேட்டால் இது எதிர்கட்சி செய்த சதி அப்படின்னு. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யலை, போராடுறாங்க, சாட்டையடி அடித்து போராடுறாங்க, மண் சோறு போராடுறாங்கன்னா இவங்கெல்லாம் எதிர்கட்சி செய்த சதின்னு தமிழ்நாடு முதல்வர் சொல்கிறார். இது மட்டுமானா பிஐபிக்கு 4000, மகளிர் உரிமை தொகை 2500, இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் வெற்று தேர்தல் அறிக்கை. அதாவது நான் வெல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மக்களை ஏமாற்றி வெற்று தேர்தல் அறிக்கை கொடுத்து ஏமாற்ற நினைத்தவர் தமிழ்நாடு முதல்வர். அதை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது தமிழ்நாடு முதல்வருக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் தெரியாது போல இதை வைக்கலாம் நான் திட்டங்களை செய்யாமல் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்னவரும் அவர் தான். அதை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். எந்த இடத்துலையும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தப்புனா எல்லோருக்கும் தப்பு தான். நாங்கள் அவதூறு பரப்பணும் அப்படிங்கிறத எங்களை கைது செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல கைது செய்ய வேண்டியது உங்கள் ஆளுங்கள் தான். அதே போல் அந்த கைதுக்கெல்லாம் பயந்து நாம் தமிழர் கட்சி உங்களை கேள்வி கேட்காதானா சத்தியமாக கிடையாது. இன்னும் வீரியமாக இந்த காலத்தில் கேள்வி கேட்கும். உசைன் அவர்களை கைது செய்தது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். அது மட்டுமல்லாமல் அவர் மீது ஏகப்பட்ட வழக்கு, சம்பந்தப்பட்ட இல்லாத வழக்குகளை போட்டு அவரை அடக்குமுறை செய்து அவரை ஒடுக்க பார்ப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். தயவு செய்து இதெல்லாம் விட்டுட்டு ஒரு தூய அரசியலை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்யணும். நீங்கள் செய்யலைனாலும் அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி கேள்வி கேட்கும். இந்த ஆட்சியேற்றத்தில் நானும் கேள்வி கேட்பேன், எல்லோரும் கேள்வி கேட்பார்கள். அநீதிகளுக்கு எதிராக, தாவேக அரசுடைய அநீதிகளுக்கு எதிராக இந்த கேள்விகளை கேட்டு அவர்களை எதிர்த்து பேசிக்கொண்டே தான் இருப்போமே தவிர, நீங்கள் கைது செய்தாலும் அடுத்த 5 மாதம் 6 மாதம் இல்லை 1 வருஷமே ஆனாலும் திருப்பி இந்த காலத்தில் பேசுவோம்.
என் இனத்திற்கு ஒரு ஆபத்து வருது, என் தமிழினத்திற்கு ஒரு ஆபத்து வருதுன்னா என் கோபத்தை நீ பார்ப்ப அப்படின்னு என் தலைவன் மேதகுவே பிரபாகரன் சொன்னார். அதுபோல் என் தமிழினத்திற்கும் என் தமிழ் மக்களுக்கும் இந்த தமிழ்நாட்டிற்கும் ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரும்பொழுது நாம் தமிழ் கட்சியுடைய கோபத்தை பார்ப்பீங்க. அதனால் எத்தனை அடக்குமுறை கொடுத்தாலும் இந்த காலத்தில் இன்னும் வீரியமாக ஓடுவோம். உதயன் அவர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், அவர்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை, அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். அதனால் இன்னும் இந்த காலத்தில் நம்ம வீரியமாக புத்துணர்ச்சியோடு இந்த காலத்தில் ஓட வேண்டியது இருக்கிறது. நம்மளை மெருகேற்றி கொண்டு இன்னும் வீரியமாக நாம் தமிழ் கட்சி எதிர்கட்சியாக நின்று அடித்து நொறுக்கி கேள்வியை கேட்கும். ஹுசைன் அவர்களும் கேள்வியை கேட்பார். எத்தனை சிறை எத்தனை வழக்குகள் போட்டாலும். நன்றி.